தாய்மார்கள, பெரியோர்கள, இன்றைய விடுதலை செய்திகள். எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் இயங்கிய அதிமுக இப்போது டில்லியின் சொல்படி நடக்கும் நிலைமைக்கு ஆளாகியுள்ளது. திமுக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பலர் தோல்வியடைந்துள்ளனர். அதிமுக பாஜக தனக்கென்று ஒரு கூட்டணி அமைக்கவே தள்ளாடுகிறது. ஆனால் ஓயா உழைப்பு, ஒப்பில்லா சாதனைகள் காரணமாக மீண்டும் முதலமைச்சராக அமர்வார் மு.க.ஸ்டாலின் என்பது உறுதி என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். நம்ப முடியவில்லையே, இப்படியும் நடக்குமா என்ற தலைப்பில் விடுதலையில் கட்டம் கட்டி ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அது தினமலர் நாளில் வந்துள்ள செய்தி. அந்த செய்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக விஜய் முடிவு திரிசா கையில் என்ற தலைப்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நடிகை திரிசா தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தொல்லியல் ஆய்வாளர் சர்ஜான் மார்சலின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உடன் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய விடுதலையில் வந்துள்ள தலையங்கத்தில் அடிபட்ட பார்ப்பனிய பாம்பு வாய்ப்புக்காக காத்திருக்கிறது என்கின்ற தலைப்பில் ஆர்த்தி ஐயங்கார் என்பவர் தன்னுடைய வலைதளத்தில் வெளியிட்டிருந்த செய்தியை சுட்டிக்காட்டி, நீதிமன்றங்களே தயவு செய்து தீண்டாமையை மீண்டும் கொண்டு வர முடியுமா? முடியும் என்றால் சூத்திரர்கள் என்னிடம் பேசவோ அல்லது என்னை பார்க்கவோ சமூக வலைதளங்களில் என்னோடு விவாதம் நடத்தாதபடி அதை செய்யுங்கள் என்று பதிவிட்டுள்ளதாக தலையங்கம் நீள்கிறது. தென்மேற்கு ரயில்வேயில் பதவி உயர்வு தேர்வுகள் திடீர் ரத்து. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம். தென்மேற்கு ரயில்வேயில் நடைபெற இருந்த 295 பணிகளுக்கான பதவி உயர்வு தேர்வை ரயில்வே திடீரென ரத்து செய்துள்ளது. இதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ரத்து செய்யப்பட்ட ரயில்வே தேர்வுகளை கன்னடத்தில் எழுதும் வசதியுடன் விரைவில் நடத்த வேண்டும் என சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். தொல்லியல் ஆய்வாளரான சர்ஜான் மார்சல் அவர்களை பற்றி முனைவர் சுந்தர கணேசன் எழுதியுள்ள விரிவான கட்டுரை ஒன்று விடுதலை வெளியிட்டுள்ளது. இந்த கட்டுரை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் நடத்தும் தொல் தடம் எனும் இதழில் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மையை மீறுகிறது. இந்தியாவின் உயர்கல்வி வரைபடத்தையே மாற்றியமைக்கக்கூடிய விக்சித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் மசோதா குறித்து நாடாளுமன்ற குழுவில் காரசார விவாதம் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வருவதை ஜார்க்கண்ட் சட்டமன்றம் எதிர்க்கிறது. இது தொடர்பான தீர்மானம் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பு. இந்த சட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு பொருத்தமானது அல்ல என்றும் அம்மாநிலத்தின் குறிப்பிட்ட கிராமப்புற தேவைகளுக்கு இணக்கமானதாக இல்லை என்றும் இத்தீர்மானத்தை முன்மொழிந்த தீபிகா பாண்டே சிங் வாதிட்டார் என்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. திராவிட மாடல் அரசுக்கு மகுடம் சூட்டும் விதமாக ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். குஜராத் மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளியது. தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு மகுடம் சூட்டும் விதமாக 2024-2025 நிதியாண்டிற்கான இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் அனைத்து மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஈரான் போரும் பிரதமர் மோடியின் தடுமாற்றமும் என்னும் தலைப்பில் பேராசிரியர் மு. நாகநாதன் கட்டுரை எழுதியுள்ளார். ஆப்கானிஸ்தான் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் குண்டுவீச்சு, 400 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு மருத்துவமனை மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் சுமார் 400 பேர் இறந்ததாக தாலிபான் அரசு கூறியுள்ளது. ஆனால் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தாலிபான் அரசு மறுத்து வருகிறது. அகழ்வாய்வு நடந்தால் மட்டும் போதாது, கீழடி அறிக்கையையும் வெளியிட வேண்டும். இதுதான் எங்களது கோரிக்கை. அதற்காக திராவிடர் கழகம் போராட்டம் நடத்தவும் தயார் என்று சர்ஜான் மார்சல் 150ஆம் பிறந்தநாள் நிகழ்வில் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களும் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் பேட்டியளித்தார். இதுபோன்ற ஏராளமான செய்திகளும் கருத்துகளும் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசித்து பயன்பெறுக. வணக்கம்.